உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த அத்தை பேச்சுக்கு நீ கொடுக்கிற மதிப்பு மரியாதையும் அம்பட்டுதானா? சரிப்பா, சரி. கடைசி வரைக்கும் என் பேச்ச யாருமே கேட்க போறதில்ல. அப்புறம் எதுக்கு இங்க நின்னுகிட்டு? நான் வரேன். இத பாக்கியம், பாக்கியம், என்னவோ பண்ணுங்க. பாக்கியம். அதான் சொல்ல கேளு. வேணா ஐயா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செய்து பின்வாங்கிறியா? எப்போ அவளுக்கு தான் எதுவும் புரியாம பேசுறாளுன்னா நீ அவங்களோட சேர்ந்து என் உசுர வாங்குதியா? இதோ பாருங்க, நல்லா கேட்டுக்கிடுங்க. இந்த எலெக்ஷன்ல நான் நிப்பேன், அந்த சவுந்தர பாண்டியை ஜெயிப்பேன். இது என் அம்மா மேல ஆணை. உனக்கு புரியுதா? வணக்கம் பிரசிடென்ட். வணக்கம் வணக்கம். ஐயோ அம்மா. இலை இலை எங்க போத? டாக்டர் அம்மா பார்க்க போறேன். எதுக்கு? 2 நாளா ஒரே வயித்த வலி. உனக்கு மட்டும் தான் வயிறு இருக்கா? டாக்டர் மாக்கெல்லாம் வயிறு இல்லையா? முதல்ல அவங்க சாப்பிட்டுட்டேன், போறவ போய் பாத்துக்க. ஐயோ, எம்பிட்டு நாள் சொன்ன வயிற்று வலி? 2 நாளா அண்ணன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் உட்காரு, அவங்க சாப்பிட்டு வந்துருவாங்க. ஐயோ அம்மா. ஏய், இது நான் பேஷண்ட்ஸை பார்க்குற டைம். இப்போ எதுக்கு இங்க வந்த? மணி என்னாச்சு? இன்னும் சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? நீ முதல்ல சாப்பிடு. நான் உன்கிட்ட கேட்டேனா? மரியாதையா எடுத்துட்டு போயிடு. ஏய், என்னடா என்னோட கிளினிக்கு வந்து உன்னோட ரவுடித்தனத்தை காட்டுறியா? இல்ல, நீ காலையிலயும் சாப்பிடல, உனக்கு கோவம் வந்தா பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். சரி, நீ ஏதாச்சும் மயக்கம் போட்டு விழுந்துருவான்னு நான் ஆசையா சாப்பாடு கொண்டு வந்தா அத ரவுடித்தனம் சொல்லுதியோ? இல்லே, முதல்ல நீ சாப்பிடு. பரவா அவங்களுக்கெல்லாம் பாரு, 6 வாண்டானா. யார் சொன்னா நான் பட்னி கிடக்க போறேன்னு? எனக்கு என்ன வேணுமோ அதை ஹோட்டல்ல இருந்து வாங்கி நானே சாப்பிட்டுக்கிறேன். உன் வேலையை பார்த்துட்டு போ. இல்ல, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுவாங்க, வீட்டு சாப்பாடு சாப்பிடுறதுல உனக்கு என்ன கஷ்டம்? இது உன் வீட்டு சாப்பாடு, அதான் கஷ்டம். கெட் அவுட். இல்லே, நான் கொண்டு வந்து சாப்பாடு சாப்பிடலாம், நான் அப்பதான் போவேன். சொன்னது காதல விழலையா? நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன், நீ போ. சரி, ஹோட்டல்ல சாப்பாடு எம்பிட்டு? தயிர் சாதம் 60 ரூபாய். பாத்துக்கிட்டியா, புல் வீல்ஸ் இருக்கு, இதுவும் 60 ரூபாய் தான். என் கையால சாப்பிடாண்டா, ஹோட்டல்ல சாப்பிட நினைச்சிட்டு பணத்தை என் கையில கொடுத்துட்டு இதை சாப்பிடு. அதெல்லாம் முடியாது, நீ முதல்ல வெளியே போயிடு. ஏய், இலே, மறுபடியும் சொல்லுதேன், ஹோட்டல்ல கொடுக்குற காசை என்கிட்ட கொடுத்துட்டு இந்த சாப்பாடை ஹோட்டல் சாப்பாடா நினைச்சு சாப்பிடு. அப்பதான் நான் போவேன், இல்லைன்னா இங்க இருந்து போவே மாட்டேன், யாரையும் உள்ளவும் விட மாட்டேன். ஏ சொல்லுதோம்லா, நீ வைத்த காய போட்டு நீ பேசண்ட் ஆகணுமா? திங்க முடியாது. என்னடா செய்வ? அப்ப வர ஆரையும் உள்ள வர விட மாட்டோம்ல. அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா நீ? ஆமால, நீ சாப்பிடணுன்றதுக்காக எம்பிட்டு பெரிய அப்பா டக்கராவும் மாறுவேன். என்ன இப்ப சாப்பிடுதியா இல்லையா? படுத்துறானே. இப்படிவா வலிக்கு. ம். ஏய், இதெல்லாம் எதுக்கு பண்ற? ஹோட்டல்ல பரிமாற மாட்டாவளா? அதே. ஐயோ, எட்டி பார்த்த கொண்டே விடுவேன். நான் இருக்கம்ல, சப்ளையர்.
இந்தல துண்டு கை தொடச்சிக்க. என்ன மாமா இதெல்லாம்? அது வேற ஒன்றும் இல்லைத்தா, நம்ம சம்பவம் கடையை விரிவுபடுத்துறான் போல இருக்கு. அதான் கடையில் இடம் இல்லைன்னு சொல்லி வீட்டில் இறக்க சொல்லியிருக்கான் எல்லாத்தையும். ஏங்க நில்லுங்க. என்னங்க இது? நீங்க பாட்டு கட்டைப்பட்டி தூக்கிட்டு போறீங்க. உள்ள என்ன இருக்கு? மேடம், இறக்கி வைக்கிறதா என் வேலை. ஹோல்சேல் கடையில் ஆர்டர் கொடுத்தாங்க, சண்முக அண்ணாச்சி வீடு அட்ரஸ் கொடுத்தாங்க, நான் இறக்குறேன். என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏத்தா, மளிகை கடைனா அப்படி தான் இருக்கும். நீ இப்போ தானே முதல்ல பார்க்குற வீட்டில் பொருள் இருக்கிறத. அதுதான் உனக்கு சந்தேகம் வந்திருக்கு. பரவாயில்லத்தா, இறக்கட்டும். சம்பவம் தானே இறக்க சொல்லியிருக்கான். நீ இறக்கியா? சரி, உள்ள இறக்கி வைங்க. ஆ, சரிங்கய்யா, எல்லாத்தையும் இறக்கி வச்சாச்சு. அவர்கிட்ட சொல்லிடுங்க, நான் கிளம்புறேன். சரி ஏத்தா, நீ உள்ள வாத்தா, பனி பெய்யுது. வா. சொல்லு சனியா, சொல்லுலே. வேலையை கச்சிதமா முடிச்சிட்டியா? ஐயா சூப்பரா முடிச்சிட்டேன்யா. அந்த வீட்ல இருந்து யாருக்குமே சந்தேகமே வரல. ம். அப்படி போடு. இப்ப பொருள் கன்ஃபார்ம்டா அந்த வெறும் பைய வீட்டுக்குள்ளார போயிடுச்சுல்ல. உள்ள எடுத்து வச்சதை என் கண்ணால பார்த்தனே. பார்த்துட்டு தானே ஃபோன் பண்ணுதேன். சந்தோஷம் சந்தோஷம். இப்பதாம்லே ஒரு வேலையை நீ உருப்படியா செஞ்சிருக்க. ஐயா, சின்னியாவுக்கு நானே ஃபோன் பண்ணி சொல்லவா? இல்ல வேணாம் வேணாம், அவனுக்கு நான் பேசிக்கிட்டேன். நீ நேரா வீட்டுக்கு வா போதும். சரியா சரியா, நான் இப்போ வந்துடுறேன். பாண்டிக்கு சொல்லிடுவோம். அப்பா, என்னலே இன்னும் ரிங்கே போல டிங்குங்கிறதுக்குள்ள டங்குன்னு எடுத்துட்ட. எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. என்னாச்சு? எலே, பொருளை உள்ளார வச்சாச்சு. இப்ப இந்த நிமிஷம் அந்த சமூக வீட்டில் விற்பனைக்காக வாங்கி வச்சிருக்கிற சட்டவிரோதமான பொருள் குட்டுக்கா பொட்டி பொட்டியா கிடக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.